ஒரு முறை அன்னையர் திலகங்களாகிய சையதத்னா ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, சையதத்னா ஸைனப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருவரும் ஒரு இடத்திலே அமர்ந்து சில பெருமைகளை அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஸைனப் நாயகி சொன்னார்கள், நான் யார் தெரியுமா ஆயிஷா? அனல்லதி ஸவ்வஜனி அல்லாஹு மினஸ் ஸமா, வானிலிருந்தே அல்லாஹ் எனக்கு திருமணத்தை நடத்தி வைத்தானே, அத்தகைய பெண்மணி நான் என்று சொல்ல, ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நான் யார் தெரியுமா? ஸஃப்வான் இப்னுல் முஅத்தல் அவரோடு என்னை தப்பாக இணைத்து சில முனாஃபிக்குகள் பேசிய பொழுது நான் பத்தினித்தனமான பரிசுத்த பெண் என்பதை குர்ஆனிலேயே அல்லாஹ் வசனங்களை இறக்கினானே, அத்தகைய பெண் என்றார்கள். இதை கேட்ட ஸைனப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஐய ஷைஇன் குல்தி ஹீன ரகிப்தி, ஸஃப்வான் இப்னுல் முஅத்தல் அவர்கள் உங்களை அழைத்து கொண்டு வரும்பொழுது நீங்கள் என்ன வார்த்தைகளை சொன்னீர்கள்? அல்லாஹ்விடத்தில் ஏதாவது பாதுகாப்பு தேடினீர்களா? ஏதாவது அஸ்மாக்களை நீங்கள் ஓதினீர்களா என்ற கருத்தில் கேட்ட பொழுது சையதத்னா ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், நான் இதை ஓதினேன், ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்பதையே நான் ஓதிக்கொண்டு வந்தேன். அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், பரம் சாட்டப்படுபவர்களில், பொறுப்பு தரப்படுபவர்களில் அல்லாஹுவே மிக்க சிறப்பானவன், மேன்மையானவன் என்ற அந்த வார்த்தையைத்தான் நான் ஓதிக்கொண்டு இருந்தேன் என்று சொன்னபோது சையதத்னா ஸைனப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கலிமத்துல் முஃமினீன், இதுதான் மூமின்களினுடைய வார்த்தை என்றார்கள். அருமையானவர்களே, எந்த சங்கடங்கள் ஒரு மனிதனை முஃமினை சூழ்ந்த பொழுதும் அவன் உறுதியாக இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்பதை அவன் ஓதிக்கொண்டு வருவதோடு முழுமையான நம்பிக்கையோடும் அவன் இருப்பானையானால் அவனுடைய எந்த பிரச்சனையும் அது பனி போன்று நீங்கிவிடும் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு சான்று. எவ்வளவு பயங்கரமான அட்டூழியமான வார்த்தைகளை நம் அன்னையின் மீது இந்த நயவஞ்சகர்கள் சுமத்தினார்கள். ஆனால் வல்ல அல்லாஹ் குர்ஆனின் மூலமாகவே அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று தெளிவுபடுத்தி விட்டான். எனவே இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தையை நாம் ஓதி வருவோமையானால் நாம் எப்போதும் பாதுகாக்கப்பட்டவர்களாகவே இருப்போம் என்பது திண்ணம். வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் அருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.